செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அந்த தழும்ப வச்சு இன்னைக்கு சுகத்தை நீங்க வாங்கிடலாம். யாரெல்லாம் சுகம் வேணும்னு இருக்கீங்களோனாலும் இவ்வளோ பாடுகள் வழியா போகும்பொழுது என்னை சொல்லிட்டா எப்பயோ கேன்சர் உனக்கு செத்து போயிடுவேன் அப்படின்னு எனக்கு என்னைக்கோ டைம்லாம் கொடுத்துட்டான். என் பையனை பார்த்து கேட்டான், என்ன இவனுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னாரு டாக்டர். நான் சொன்னேன், அவங்க அக்கா இருக்கா, அவங்க அப்பா இருக்காங்க, பார்த்துக்குவாங்க டாக்டர்கிட்ட. நான் என்னம்மா நீ 50 வயசுலேயே இப்படி போகணுன்ற? ஆமா டாக்டர், எனக்கு வேற கீமோதெரப்பிலாம் நான் பண்ண முடியாது, என் உடம்புக்கு நான் பண்ண முடியாது, அது மனுஷனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நான் சொல்லிடுவேன் எப்பொழுதுமே, அது பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டு. அதனால நான் சொல்லிட்டேன் நோ அப்படின்னு. அவருக்கு 84 வயது. அவர் என்னை பார்க்குறாரு, பார்த்து சொன்னார், உன் பையனுக்கு நான் பார்த்து அதை அவங்க எங்கள் வீட்டில் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டேன் நான். அவர் வந்து சொல்லிட்டாரு, நீ கீமோதெரப்பி கொடுக்கலன்னா அவ்வளோதான், ஒரு 6 மாதத்தான் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 2 வருஷம் ஆகுது. வியாதியிலே உருக்குலைத்து போட்டார், உருக்குலைத்து போட்டார், கேன்சரை கேன்சல் பண்ணி போட்டார். அதனால இந்த மாதிரி அவர் தழும்புகளால சுகம் கட்டாயம் கிடைக்கும். என்னோட ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கூட என்ன ஆச்சுன்னா நெகட்டிவ்ல இருக்கு. நான் பிளட் எடுத்தேன், போகும்போது 2 மாசம் நீங்க வந்துட்டு போகும்பொழுது எடுக்கும் போது அது கூட நான் இப்ப மருந்து எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். கர்த்தர் அதற்கும் கிருபை செய்யற பாருங்க, எவ்வளவு அற்புதம், நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு வாழ்க்கையில.